Time 1 AM. Day 70 and 71. Day 70 என்ன நடந்துச்சு? ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எந்திரிக்கவே. பட் மண்டே இருந்தும் எனக்கு லீவு. திருவண்ணாமலை நாங்கள் பிளான் பண்ணதோ இல்லாமல் அதை சக்சீட் ஆகலை. பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, வீட்டிலேயே இருந்தேன். எங்கேயும் போவேணான்னு தான் பிளான் போட்டேன். காலையிலே வெளியே போய் பார்த்தா யாரோ வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. மேடம் இங்கே வைக்கவான்னு தான் கேட்டிருந்தாங்க. ஷூ ரேக் மேலே வைங்கன்னு காலில் பேசுகிறது, லைக் ரிசீவர் எண்ணில் பேசுகிறது கூட எனக்கு கேட்டுச்சு. அது ரூபியோட சவுண்டு. அப்போ தெரிஞ்சிருச்சு மேடம் தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு. பார்த்தா மல்லிப்பூ வாங்கி வச்சுருக்காங்க ஷூ ரேக் மேலே. போர்ட்டலில் அனுப்பியிருக்காங்க போல். மல்லிப்பூ, செத்த மல்லிப்பூ, ரொம்ப வாடி கசங்கி செத்து போன மல்லிப்பூ. கஷ்டமாயிடுச்சு பார்க்கவே. சரி, வாங்கினதுக்காக போய் எடுத்து வச்சுட்டு டீ வச்சேன். பிளாக் டீ வச்சுட்டு பொறுமையாக என்ன பண்ணலாம் யோசித்தேன். சரி, ரொம்ப நாளாச்சு டிவி பார்த்துட்டுன்னு டிவி போட்டேன். மென்டலிஸ்ட் பார்த்ததே இல்லை. அது உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன். வீட்டில் எந்த வேலையும் பண்ண தோணலை. ஒரே ஒரு குட்டி வேலை மட்டும் பண்ணேன், துணி மடித்து வைக்கிற வேலை. அது பண்ணிவிட்டு கஞ்சி, வாழைக்காய் உப்பேரி இதுதான் பண்ணிட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மென்டலிஸ்ட் பார்த்தேன். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இடையில. படம் நல்லா தான் இருந்துச்சு. சீரீஸ் நல்லா தான் இருந்துச்சு. டே எனக்கு கொஞ்சம் போரிங்கான மாதிரி இருந்துச்சு. எதுவும் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரொடக்டிவாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பூனைகள் கூடலாம் விளையாடினேன். திடீர்னு பார்த்தா மோனி ரொம்ப சவுண்டு போட்டுட்டு இருந்தான். பார்த்தா பீட்டாவோட ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே இருக்குது. அது கொஞ்ச நேரம் அது பாவம் ரொம்ப நேரம் இருந்து பயந்துட்டுச்சு. ஏன்னா ஜோசி ரொம்ப அதுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து பீச் போக பிளான் போட்டேன். பீச்சுக்கு கிளம்பலை நான் வண்டியில். இடையில கரண்ட் போயிடுச்சு, பட் வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் பீச்சுக்கு போனேன். அப்புறம் அப்பாட்ட பேசினேன், அம்மாட்டையும் பேசினேன். அம்மாவுக்கு பேங்கிள்ஸ் வந்து டெலிவர் ஆச்சு. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆன்டி டார்னிஷ் வேறு. அப்பாட்ட வந்து அந்த வேளச்சேரியில் நடந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் பீச்சில் போயிட்டு தனியாக கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. மீ டைம், பீச் வேவ்ஸ் கூட மூன் பார்த்துட்டு இதெல்லாமோ யோசிச்சுட்டு அப்படியே இருந்தேன். ஆக்சுவலி இன்னொன்று நடந்திருந்தது. லைக் இந்த சண்டே என்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, சாயின்னு ஒரு பர்சன். அவங்க வந்து சும்மா வந்து வீட்டுக்கு வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏதாவது சொன்னால் வீட்டுக்கு வர அந்த மாதிரி. எனக்கு அது பிடிக்கல.
சரி, எனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், யார் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகணும், என்னோடய எனர்ஜியாக பாசிட்டிவாக இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். அதுவும் அவங்களாவே சொல்லிட்டு இருந்தாங்களா, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை மீட் பண்ணணுன்னு இருந்துச்சு, வீட்டுக்கு வரலான்னு இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதோ பேசினார். அப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன், எதுக்கு சும்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறீங்க, என்னை பார்க்கணும் அதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்னை பார்க்கணுன்னா இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நடக்குது, சேட்டில். என்னை பார்க்கணுன்னா வீட்டில் தான் வந்து பார்க்கணுமா, வெளியே வேறு எங்கேயும் இடம் இல்லையா அப்படி கேட்டேன். அப்போது அவர் வந்து ஓகே அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளையே பண்ணல. நான் கூட அதுக்கப்புறம் நான் வந்து லெட்ஸ் ஹேவ் ஓப்பன் கான்வர்சேஷன் அனுப்பினேன். அதுக்கு அவர் ரெஸ்பாண்டே பண்ணல. பீச் போனதுக்கப்புறம் தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு அதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு கிளியராக சொல்லுங்கள். நான் வந்து அசியூம் பண்ண விரும்பலை. நான் ஏதாவது உங்களுக்கு அவங்களுக்கு நான் ஏதாவது மிக்சட் ஃபீலிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கிளியராக கேட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் என்னோடய டேட்டூஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னேன், என்னோடய எல்லாம் விசிபிள் டேட்டூ தான், அது பார்க்க எதுக்கு வீட்டுக்கு வரணும், லைக் நார்மலாக என் கூட இருந்தாலே கையில் காலெல்லாம் தெரியும் டேட்டூஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் மசாஜ், லைக் இந்த கிராம்ஸ் எல்லாம் வந்த டைமில் யாராவது மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த டைமில் மசாஜ் பண்ணி தரேனாரு. ஸோ அதுக்கு தான் வீட்டுக்கு வர மாதிரி சொன்னேன், வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னாரு. சரி, அது வந்து நான் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், பட் நான் கண்டிப்பாக வெளியே யார்கிட்டையும் வந்து கேட்க மாட்டேன். ப்ரொஃபஷனல் மசாஜர் தான், மசீஸ்கிட்ட போயிட்டு அர்பன் கம்பெனியில் புக் பண்ணால் வீட்டுக்கே வந்துடுவாங்க மசீஸு. அதுக்கும் இதுக்கும் எனக்கு பிடிக்கல. அப்புறம் அவர் சொன்னார், லைக் மசாஜ் பண்ணுறது தான் வரேன்னு சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அண்ட் விருப்பம் ஃபோர்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ண மாட்டேன், அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு உங்களை பிடிக்கும் அந்த மாதிரி சொன்னார். ஓ அப்படியா, ஓகே, அந்த மாதிரி நான் எதுவும் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதில்லை, அண்ட் எனக்கு நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுக்கணுன்னு நினச்சது, இந்த கிராம்ஸ் டைமில் நினச்சதில் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், பட் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட கூட போக மாட்டேன், அது நல்லா இருக்காது, என்னோடய ப்ரின்சிபலுக்கு அது மேட்ச் ஆகாது. ரொம்ப தெரிஞ்சவங்க ஃபேமிலி, இப்போ சரவணன்னா எனக்கு ஃபேமிலி அப்படின்னா ஓகே, இல்லை என்னோடய ஃபேமிலி வேறு மெம்பர்ஸ் யாரும் எனக்கு இவ்வளோ க்ளோஸ் இல்லை. சரவணனே அவனை நான் ஒரு கசினாகவே கன்சிடர் பண்ணிட்டேன், லைக் அந்தளவுக்கு அவன் எனக்கு ஃபேமிலி. கசின்ஸ், எனக்கு ஒரு கசின் பிரதர் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அதுதான் சரவ். அப்படி சொன்னேன். அவரை ஓகே நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க, நான் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் சொன்னேன், இந்த ஓப்பன் கான்வர்சேஷன் தான் நல்லது. அப்புறம் இன்னொரு ரீசன் இருக்குது, நான் ஏன் வந்து மசாஜ் வேணாம்னு சொன்னதுக்கு. நான் வந்து ரொம்ப வல்னரபிள் பர்சன், எனக்கு யாராவது கொஞ்சம் பாசம் கொடுத்து கொஞ்சம் கேர் பண்ணி என்கிட்ட பேசினாலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடும், அது எனக்கு தெரியும். சும்மா நானே என்ன விரும்பலை, எந்த ஒரு காரணத்துலையும் நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நான் ஒரு ரீசன் சொன்னேன். 2 ரீசனும் இருக்குது. அப்போ அவர் ஓகே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பேசலை. இது பீச்சில் நடந்தது. சரி, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நான் சிஎம் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எலிச்சேரி விஷயம் வந்து போர்ட்டலில் சப்மிட் பண்ணேன். லேப்டாப்பில் வேலை செஞ்சிட்ருக்கணும், திடீர்னு வந்து அது டிஸ்பிளே ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு, லைக் ஒரு க்ரீன் பிங்க் லைட் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
அண்ட் லைக் ஏதோ ஆச்சு. அப்புறம் டிக்கெட் ரைஸ் பண்ண ஐடி டைமுக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்லை, ஏதோ ஹார்ட்வேர் இஷ்யூ தான். அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டோட குழந்தைய காணோம். ஐ மீன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேர் இருந்தாங்க, இப்போது ஒரு ஆள் தான் இருக்குது. அதுவும் வீட்டுக்கு இப்போ வரதில்ல, ரொம்ப ஒல்லியாக இருக்குது, பீட்டா மாதிரியே. சரியாக சாப்பிட்றதில்லன்னு நினைக்கிறேன். பாவம். அப்புறம் எனக்கு கையில் இந்த ஆம்பிட்டுக்கும் செஸ்ட் ப்ரெஸ்ட்டுக்கும் இடையில லம்ப் இல்லை, ஆனால் செம்மையாக வலிக்குது. லைக் கை தூக்க முடியல அந்த அளவுக்கு. ஏன்னு தெரியல. கோல்ட் கம்ப்ரஸ், ஹாட் கம்ப்ரஸ் எல்லாம் வச்சு பார்த்தேன். மேபி இந்த வண்டர் வேர்ல்டில் விளையாடினதில் இல்லை, அது அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதான். வேறு என்ன? மெயினாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். விபின்னு சொல்லிட்டு என் காலேஜ் கிளாஸ்மேட்டு. அப்போல்லாம் ஒரு மனுஷன் என்கிட்ட பேச மாட்டான், ஈவன் விபின் கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க இடையில என்னை கால் பண்ணியிருந்தாங்க 2-3 days முன்னாடி. நான் எடுக்கலை. அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன் நெக்ஸ்ட் டே. அப்புறம் நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அவர் வந்து நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அவர் வந்து எங்கே போனீங்க, எப்படி இருக்குது சென்னை, எப்படி இருக்குது? அவருக்கும் சென்னை வந்திருக்காரு மரீனா பீச்சுக்கு, வேறு எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, வாழ்க்கையில் எப்படி போகுது அந்த மாதிரிலாம் கேட்டார். அதுக்கப்புறம் ஒன்று கேட்டார், அதாவது என்னோடய காஸ்டியூம் டிசைனருக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்டார். காய்ச்சிட்டார் பையன். நான் சொன்னேன், காஸ்டியூம் டிசைனரெல்லாம் இல்லை, நான் தான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுவேன் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு அந்த ஜோக். அவர் மிஸ்யூ நல்லா சொன்னார். மிஸ்யூ நான் அந்த மாதிரி ஏதோ சொன்னார். அவர் வாயிலிருந்து இதெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலேஜெலாம் பேசவே மாட்டார் இப்போ சொன்னதுக்கு. அப்புறம் அவரோட தங்கச்சிக்கு கல்யாணம் செட் ஆச்சுன்னா அவருக்கும் கல்யாணம் செட் ஆகிடும் அப்படின்னு தான் சொன்னார். ஹாப்பி ஃபார் ஹிம். அதுதான் விபின் கதை. அப்புறம் என்ன, மறுபடியும் அந்த கஞ்சி வாழ்க்கை பேரெல்லாம் சாப்பிட்டு அம்மாட்டெல்லாம் வீடியோ கால் பேசி வேறு எந்த வேலையும் பண்ணாமல் படுத்துட்டேன். நிறைய கனவு, ஆனால் தெரியல. வர்ஷாவை கனவுல பார்த்தேன், ஸ்னேகாவை கனவுல பார்த்தேன். இப்போ எதுவும் ஞாபகம் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டேயில் என்ன நடந்துச்சு, ஐயோ ஆஃபீஸ் போகணுன்னு நினச்சிட்டு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா லேப்டாப் சரி பண்ண போகணுன்னு. எதுவுமே சமைக்கலை. இருந்த மிச்ச ரைஸை மறுபடியும் கஞ்சியாக்கி வாழைக்காய் உப்பேரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். டீ குடித்தேன். பால் பச்சை கலரில் ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன், அதான் போட்டு போனேன். கேபு ஏறினேன். அவர் வந்து கேப் டிரைவர் வந்து அப்படியே வடிவேலுவோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்தார். லைக் ஓல்டு வடிவேலு. அவர் வந்து நான் என்டர் ஆன உடனே, நீங்கள் செம்மையாக வாசனையாக இருக்கீங்க, நீங்கள் ஏறின உடனே இப்படி வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், லைக் வேர்வை ஆச்சுன்னா மற்றவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும் தான் நம்ம, அதுவும் நான் கொஞ்சம் தான் அத்தர் போட்டிருக்கேன் அப்படின்னு. நல்லா இருக்குது, ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நான் சிரித்தேன். நாங்கள் என்னமோ பேசணும், அவருக்கு அது ஏதாவது சொல்லியிருந்தார். அவர் பாண்டியில் இருக்காராம், பையன் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்களாம், வண்டி சும்மா தான் ஓட்டுறாங்களாம், ரேப்பிடோ. ஓகே நான் கேட்டுட்டு அப்படி இருந்துட்டேன். அக்காவும் நேற்றே வந்து சொன்னான், கோயம்புத்தூரில் ரீச் ஆகிட்டேன்,
ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அக்காவுக்கு ஃபீவர் இருந்துச்சு, கொஞ்சம் சரியாயிடுச்சு. இன்னும் சரியாகலாம் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவெல்லாம் மெசேஜ் அனுப்பி அப்புறம் ஆஃபீஸ் கொஞ்சம் வெளியே தான் போனேன், லேப்டாப் சரி பண்ணேன். ஆனால் அது லேப்டாப் வெண்டர் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்களாம். ஸோ இந்த வீக்கில் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அப்புறம் என்ன, பால் பச்சை. கேரம் ஆடினேன் சரு சந்து கூட. நாங்கள் 3 பேரும் 2 கேமில் நான் தான் 2 சைடும் ஆடினேன். லைக் 6 காயின் போட்டேன் ஃபஸ்ட்டு கேமில். செகண்ட் கேமில் 8 காயின் போட்டேன். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. வளைச்சி போடுறேன். பட் அதுக்கப்புறம் எதுவும் சரியாக வரல. அதுக்கப்புறம் பிரேமு வந்து பேசினாங்க. ப்ளேஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ஏதோ க்ராஸ்வேர்டு காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அது ஒரு ஃபன் நடக்க போகுது. வேறு என்ன, ஹெச்ஆர் ஒர்க்ஸ் எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணது பிரகாஷுக்கும் நிவேதாக்கும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தேன். பிரகாஷ் வந்து ப்ளேஸ்க்கு வந்துட்டு டீ எடுத்துகிட்டு வந்தான். ப்ளேஸ்க்கு வந்து என்னையை பார்த்துட்டு இருந்தான். அப்போ நான் வந்து சும்மா சர்க்காஸ்டிக்காக உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சும்மா கலாய்ச்சிட்டு சொன்னேன். அதுக்காக எஸ் இன் யூர் ட்ரீம்ஸ் அப்படின்னா, ஐயோ ஃபுல்லாக பிக்கப் லைன்ஸ் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். சிரிக்க வச்சுட்டே இருந்தான். என்ன சொன்னாலும் பிக்கப் லைன் சொல்கிறான். அப்புறம் என்ன சொன்னால், அழகே பொறாமைப்படும் பேரழகே. பொன்னியின் செல்வன் நானும் பார்த்துருக்கேன், மைண்டில் தோணுச்சு. அந்த மாதிரி நிறைய சொன்னான், பிட்டாக போட்டுட்ருந்தான் சும்மா. அப்புறம் எனக்கு ஒரு அட்வைஸும் பண்ணான், வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் பண்ணிடாத, பிடிச்ச பர்சன் உனக்கு லைஃப்பில் வந்தால் கூட கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. அப்புறம் எனக்கு கவிதை எழுதணும், சாங் எழுதணும்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தான். நான் எனக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து என்ன பாசிட்டிவாகவே நான் வந்து என் மைண்டை வச்சுட்டு இருந்தேன். லைக் எதுக்கும் நான் ட்ரிகர் ஆகக்கூடாது, யாராலையும் நான் ட்ரிகர் ஆகக்கூடாது, எந்த பர்சனும் என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் நானே வந்து என்னோடய மனசை தேத்திக்கிட்டே இருந்தேன். இன்ஸ்டாவில் ஒரு ரீல் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஒரு பையன் வந்து ஹீரோ இதர அந்த சாங்கு பலாட் சாங்கில் அதில் ஒரு பையன் வந்து தியேட்டரில் டான்ஸ் ஆடிட்டு ஒரு பொண்ணை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவான். ஆமாம், அது வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். கண்டிப்பாக எனக்கு ஒருத்தரை பிடிச்சி அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருந்து ஸ்மூத்தாக அது போயிடுச்சுன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் தட் வில் end up in marriage, பட் ஸ்டில் அந்த மூமெண்ட் அதுக்காகவே கண்டிப்பாக நானும் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அது பப்ளிக்கில் சொல்ல தயங்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கும் அதில் இருந்தால் இட் ஷுட் பி போத் வைஸ். ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் இருந்தால் அது அவங்கள எப்படி அஃபெக்ட் ஆகும்னு தெரியாதுல்ல. அந்த நிலைமையில் நான் இருந்திருக்கேன். ஸோ அது வேண்டாம். சரு இடையில வந்து பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புது ரிங் பல்மனஸ் ரிங் போட்டு போனேன். அவன் அந்த ரிங் கையில் போட்டான். நான் சொன்னேன், சரு ஆசையாக இன்றைக்கி தாண்டா வந்துச்சு, கையில் போடுறேன்டா, அப்புறமா கொடுக்குறேன்டான்னு சொல்லி கெஞ்சி வாங்கிட்டேன். ஏன்னா ஒரு ரிங் ஆல்ரெடி அவன் கையில் இருக்குல்ல.
அப்புறம் பிரேக் போனேன். நான் வந்து ஃபுல் வைப்பில் தான் இருந்தேன். பாட்டு கேட்டே வைப்பில் இருந்தேன். ப்ளூ ஐலைனர் போட்டு தான் போனேன். மனிஷா கிட்ட கண்ணை மூடிட்டு மனிஷா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறது தெரியல என் கண்ணத்தை கிள்ளிட்டாங்க. ஐயோ நான் கண்ணத்தை கிள்ள சொல்ல ப்ளூ ஐலைனர் போட்டிருக்கேன் தான் பார்க்க சொன்னேன். அதுக்கு ஒரு மனிஷா இன்னொரு வேலை பண்ணாங்க. அதாவது ஆஃபீஸில் புதுசாக ஒரு பையன் ஜாயின் பண்ணல லைக் இன்டர்வியூ வந்திருக்காங்க. சஹீல் கான் பேர். அவங்க எனக்கு செம்மையாக சூட் ஆகும்மா. அப்போது நான் வந்து பார்த்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனக்கு அது சூட் ஆகணும், என்னோடய டைப் இதுதான் சொல்லிட்டு அந்த ரீல் அனுப்பிச்சி விட்டேன். இந்த இன்ஸ்டா ரீலை அந்த பையன் ஆர்டர் ரீல் அனுப்பிச்சிட்டேன். அவங்க அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணல. சந்து மெடிக்கல் ரெப் மாதிரி வந்தாங்க. அவரும் நிறைய கலாய்ச்சேன். கேரமல் நிறைய இம்ப்ரூவ் பண்ணின 2 சருவும் சந்தும் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணேன், அதான் ஹெச்ஆர் ஆப்ஸ் ஸ்கோர் கார்டை பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய இஷ்யூ இருந்துச்சு, கோடை ஒர்க் ஆகாத, ஐ மீன் கோடெக்ஸும் ப்ராப்ளம், க்ளாடும் அதோட கிரெடிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் நிறைய தடவை கார்த்துக்கிட்ட சிவாட்ட பேச போனேன், சருகிட்ட பேச போனேன். எல்லாத்தையும் பேசி ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஆகாஷ் என்னை வந்து கிளினாங்க. சரு வந்து நான் வந்து கிளியா, அவன் தான் ஜோல்சிக்காரனா. ஸோ கிளி வந்து ஜோல்சிக்காரனை தவிர மற்ற எல்லா கூட்டுக்கும் போவாங்களாம். அந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். அது ஃபன்னியாக இருந்துச்சு. அப்புறம் கார்த்து கூட நிறைய நேரம் பேசினேன். சிவாவும் இருந்தாங்க. எனக்கு என்னால் கார்த்துக்கிட்ட ஓப்பனாக இருக்க முடியுது. லைக் நான் ஆஃபீஸில் எல்லாத்தையும் ஓப்பனாக தான் இருக்கேன். அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு கார்த்துகிட்ட பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நிலைமை வரல. நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவங்களையும் என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நான் என்ன கேட்டாலும் எனக்கு டிஸ்கிரிப்டிவாக அவ்வளோ எஃபர்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் வந்து கலாய்ச்சிட்டு தான் இருந்தேன். 1 மார்க்குக்கு ஆன்சர் கேட்டால், 1 மார்க்குக்கு கொஷின் கேட்டால் 1 மார்க்குக்கு ஆன்சர் சொல்லுங்கள், 5 மார்க்குக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு தான் இருந்தேன். பட் ஸ்டில் அவங்க எனக்கு எஃபர்ட் போட்டு சொல்கிறதில் நான் உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்புறம் சிவாவை நிறைய ஃப்ளர்ட் பண்ணேன். அவங்களும் ஃப்ளர்ட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஈவன் கார்த்திக்கும் தான் ஃப்ளர்ட் பண்ணேன். இப்போ பாதி மறந்துடுச்சு, என்னென்னமோ சொன்னேன். கார்த்து எனக்கு ராமாயணம் இல்லை சாரி, இது சிவனோட கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம். நான் வந்து எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். லைக் ஹிந்து பீப்புள் இருந்தால் மேபி அவங்க ஃபன்சிவாக எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய கேள்வி இது தான். அதாவது கிருஷ்ணா வந்து கல்யாணம் பண்ணது ருக்மணி சத்யபாமாவை அண்ட் அந்த 16,000 பேரை. பட் ஏன் எல்லோரும் வந்து ராதா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க? கிட்டத்தட்ட அது அஃபேர் மாதிரி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹியூமன்ஸை எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் அதாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணால் அவங்க எக்ஸை வச்சுட்டு சொன்னால் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? எக்ஸை வச்சு நம்ம வந்து புகழ் பாடுவோமா? காசிப் தானே பண்ணுவாங்க. பட் ஏன் வந்து ஹியூமன்ஸ் வந்து காடுக்குன்னு வரும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அட்மையர் பண்ணுறாங்க. இதுவும் ஹியூமன்ஸாக இருந்தால் அதை காசிப் பண்ணி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டேன். அதுக்கு கார்த்தி வந்து மென்டாலிட்டினாங்க ஆன்சர். கரெக்டு தான், ஹியூமன் மென்டாலிட்டி அதுதான், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஐ மீன் அவங்களோட ஆன்சரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நானும் அதுக்கு அக்ரி பண்ணுறேன். ஏன் வந்து ராதா கிருஷ்ணா அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களோட லவ் அவ்வளோ டிவைன், அவ்வளோ ஸ்ட்ராங். அதனால தான். விச் மீன்ஸ் ஹியூமன்ஸ்லேயும் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் யூ ஷுட் ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் தட். டசன்ட் மேட்டர் இஃப் தட் பர்சன் இஸ் மேரீட் ஆர் இஃப் தே ஹேவ் கிட்ஸ், டசன்ட் மேட்டர். அது ஒன்று எனக்கு தெரியும். இன்னொன்று வந்து கிருஷ்ணனோட கதையில் ருக்மணி தான் சத்யபாமாவை கிருஷ்ணனை கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. அதில் கிருஷ்ணாவே கேட்பாங்க, நான் உண்டு தானே, எதுக்கு நீ என்னை பிரித்து கொடுக்குறேன்னு. பட் எனக்கு ருக்மணியோட பர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுது. அதாவது எவ்வளோ லவ்வு அவளுக்கும் கிருஷ்ணா மேலே லவ் இருக்குது. பட் சத்யபாமாவோட லவ்வு அவளோட பர்ஸ்பெக்டிவில் அவள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த லவ் கிருஷ்ணாவுக்கும் கிடைக்கணும்னு அதை அக்செப்ட் பண்ணான். அதுக்கு ஒத்துழைச்சா. அதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். என்னால் ருக்மணியாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. பட் ஐ ரியலி அட்மையர் தேட். வேறு எனக்கு ராமாயணம் கதையில் வேறு ராமனை மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு சொல்கிறதுல நான் வந்து எப்போவுமே டிஸ்அக்ரி பண்ணுவேன். ஏன்னா ஊருக்காக வந்து தீயில குதிச்சுட்டு அந்த எப்படி சொல்கிறது பியூரிட்டி காட்டணும்னு சொன்னாங்கல்ல, அதில் நான் வந்து கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. ஊருக்காக என்ன அவ்வளோ நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி. அதுவும் கார்த்துவும் நானும் ஒரே பர்ஸ்பெக்டிவ். கார்த்துக்கு ராவணனை தான் பிடிக்கும். ராவணனோட ஏதோ ஒரு புக்கு சொன்னாங்க, ராவண மாதிரி தான் புருஷனை வேணும் அப்படின்னாங்க. எனக்கு ராவணன் கதை தெரியாது, அதனால் நான் வந்து அதில் கமெண்ட் பண்ணல. சிவன் கதையும் கொஞ்சம் சொன்னாங்க. கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. ஐ மீன் நான் தான் கலாய்ச்சிட்டே இருந்தேன், சிரிக்க வச்சுட்டே இருந்தேன். சிவன் வந்து அந்த அகோரி இறந்தவங்களோட ஆஷ் எடுத்துகிட்டு பாடியில் தடவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அவர் ஏதோ யாகத்துக்கு போனார், லைக் நியூடாக, பட் இந்த பஸ்மெல்லாம் தடவிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சிவாவை பார்த்தேன். சிவாவுக்கு நாங்கள் சொன்னது எதுவும் புரியலை. ஐ மீன் அவங்க சொன்னதே கேட்கல. நான் சிரிச்சிட்டே இருந்தேன். காத்துட்டு சொன்னேன், நான் இந்த சிவாவை தான் நினச்சி பார்த்தேன் சொல்லி சிரிச்சிட்டே இருந்தேன். அவங்க என்ன சித்து அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சாங்க. காத்தும் நானும் எப்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிற பர்சன். சிவாட்டையும் காத்துட்டையும் அந்த கேக் கொஷின் கேட்டேன், அந்த 8 பீஸாக கட் பண்ணுறது. சிவா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆன்சர் சொன்னார். சீரியஸாக அட்மையர் ஆகிட்டேன். சான்ஸே இல்லை. இன்டெலெக்சுவலாக யோசிக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு லெவல். வேறு என்ன, பக்ரீத் வரப்போகுது. ஆனால் ஆஃபீஸ் தான் போவேன், வீட்டில் இருக்க மாட்டேன், லீவும் எடுக்க மாட்டேன். நல்லபடியாக போனால் ஓகே. அவ்வளோதான், டே டைம்.